ஒரு நடிகர் தாவேகா என்ற கட்சியை தொடங்கி இருக்கிறார். அவர் என்னமோ பெரிய மனித புனிதர் போலவும், அவர் என்னமோ மக்களை காக்க வந்த அவதாரம் போலவும், சொந்த கட்சிக்காரன் 41 பேர் செத்து போயிட்டான். களத்தில் நிக்கணும், ஆறுதல் சொல்லணும். 72 நாள் போய் தலைமறைவாயிட்டாங்க. தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கட்சியே காலி. வாய் திறக்கவே இல்லை. தன்னை நம்பி வருகிற மக்கள், தன்னை பார்க்க வருகிற மக்கள், தன்னை பார்க்க வந்து இறந்து போகிற மக்கள், தன் கண்முன்னே செத்து விழுந்த போதும் கூட கிஞ்சிற்றும் அது குறித்த குற்ற உணர்வு இல்லாது, தன்னை பார்க்க வந்தவர்களுக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்று ஒரு அடிப்படை மனிதாபிமானம் இல்லாது, எப்படியாவது அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி ஓடி போய் 72 நாட்கள் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்த ஒருவனை இந்த தமிழ்நாடு தலைவனாக அடைந்தால் இந்த தமிழ்நாட்டிற்கு மானம் இருக்கிறதா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசியலும் தெரியவில்லை, ஒன்றும் தெரியவில்லை. அது ஒரு கட்சி. லைட் மரத்தில் ஏறிக்கிறான், அங்கிருந்து அவன் சொல்றான் நீ முத்தம் கொடு அப்படிங்கிறான் தலைவன் கிட்ட. தலைவன் இங்க இருந்து சொல்றான் நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்கிறேன்னு. எனக்கு புரியலையே, முத்தம் கொடுக்கறதுக்கு எதுக்குடா அரசியல் கட்சி? ஏங்க காவல்துறையினர் கையை கடிக்கிறாங்க, நரமாமிச பச்சினி போல கேக்குறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி? அது இருக்குங்க. எத்தனை தொகுதிங்க? அது இருக்குங்க. ஒரு 250, 270, 280 இருக்குங்க. எத்தனை தொகுதியில ஜெயிச்சா நீங்க முதலமைச்சர் ஆவீங்க? நீங்க எத்தனை தொகுதியில? நாங்க ஒரு 30 தொகுதி ஜெயிப்போம். எங்க அண்ணன் தான் முதலமைச்சர். எங்க உங்க கொள்கை தலைவர் யாருங்க? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நமக்கு தலைவர் தான், தளபதி தான். எங்க யாருங்க உங்க கொள்கை தலைவர்? அது இது ஈரோட்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காருல புதுசா, யார்? செங்கோட்டை என்ன சொல்றான்? எனக்கு புரியல. இவங்க கிட்ட நாட்டை கொடுத்து இவங்க அரசியல் பண்ணி அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பேசுறாப்ல 234 தொகுதியிலும் எங்களுடைய தலைவர் விஜய் தான் நிற்கிறார். அரசியல் இது சட்டப்பிரகாரம் 4 தொகுதிகளில் தான் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீ பொதுச் செயலாளரியா ஒரு கட்சியில? எத்தனை தொகுதியில ஒருத்தவன் நிக்க முடியும் ஒரே நேரத்தில் கூட தெரியாம ஒரு கட்சி நடத்துற நீ பொதுச் செயலாளர். எம்பத்தின்னு சொல்ல தெரியல, எம்பளத்திங்கிற. எனக்கு புரியவே இல்லையே. அந்த கட்சியில இன்னொருத்தவர் இருக்கிறார், லாட்டரி வித்த காசை கொண்டு வந்து எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம செலவு பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க சிந்திச்சு பாருங்களேன், இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தின் கையில ஒரு நாடு சிக்குதுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஏங்க, ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. புதிய கட்சிகள் உதயமாகலாம், அதிலும் மாற்று கருத்து இல்ல. ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது. புதிய கட்சிகள் வரும்போது புதிய அரசியல் கருத்துக்கள் வரும், கள நடவடிக்கைகள் வரும், மக்களிடத்தில் இன்னும் அணுக்கமாக போவதற்கு, மக்கள் குறித்து இன்னும் அதிகமாக சிந்தித்து மக்கள் சமூகத்திற்கு பணியாற்றுவதற்கு கட்சிகள் போட்டியின் காரணமாக யோசிக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். யார் கட்சி தொடங்கினாலும் வரவேற்கிறோம். ஆனால் அரசியல்